பேர் சொல்லுங்க, என் வாழ்விலே அவர் போதும். ஆமாம், கர்த்தர் போதும். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ஆமாம், பிஹெச்டி முடித்ததினால் நான் விசேஷித்தவன். சொல்லுங்கள், டாக்டரேட் பண்ணினதினால், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருப்பதினால். அப்படியா பாடுறீங்க? எப்படி பாடுறீங்க? சொல்லுங்கள், தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிக்கணும், உட்காந்து யோசிக்கணும். இந்த யோசிக்கிற நேரம்தான் தேவனுடைய சபையில் வந்து ஆராதிக்கிற நேரம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய கிருபைகளை சிந்தித்து கொண்டு இருக்கிறேன், யோசிக்கிறேன், வந்து யோசிக்கிறேன் உட்கார்ந்து. உங்களை யோசித்து ரசித்து பாட வைப்பதற்கு தான் இந்த ஆராதனை. ஆமாம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமாம், உட்கார்ந்து யோசிக்கிறேன். நான் ஏன் விசேஷமானவன்? பைபிள் சொல்லுது நீங்கள் பாக்கியவான்கள் அப்படி சொல்லுது. நான் எப்படி பாக்கியவான்? சொல்லுங்கள், எப்படி நான் பாக்கியவான்? நீங்கள் எப்படி? அதையே நாங்கள் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா? நான் பாக்கியவான்கிறதே நாங்கள் வாசித்ததில்லை, பிறங்க சொல்லுங்கள் யோசிக்க அப்படிங்கிறீங்களா? நான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் பச்சைன்னா பச்சை, ஆமாம், சிகப்புனா சிகப்பு, கருப்புன்னா கருப்பு. வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும். சொல்லுங்க, பாக்கியம் உள்ளது. அப்போ கர்த்தரை தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களை. நீங்க கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. பாக்கியவான்கள் உங்களை பார்த்து சொல்லுது. எதனால பாக்கியவான்? உட்கார்ந்து யோசிக்கணும். சொல்லுங்க, இது இருக்கு அதனால பாக்கியவான், இது இல்லை அதனால நான் ஒரு பாக்கியமற்றவனாய் உணர்கிறேன். அல்ல, அது அல்ல. நான் யோசித்து பார்த்தேன், உன்னை யோசித்து பார்த்தேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்? ராஜா, அதை தினம் யோசிப்பவன். எதினால்? இது எதினால்? நீர் என்னோடு இருப்பதினால். கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான். படிப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உறவுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கர்த்தர் எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த கர்த்தர் இருப்பதினால நான் விசேஷமானவர். அவர் என்னோடு இருப்பதினால். அடுத்தது, அவர் என்னோடு வருவது. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என் கூடயே வந்தார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் என் கூட வந்தாருன்னு சொல்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பேராது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கையை தட்டி நீங்கள் நன்றி சொல்ல, நன்றியை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த. கர்த்தர் உங்களோடு கூட வந்து கரம் பிடித்து உங்களை நடத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வலுவாமலே சொல்லுங்க, காத்திக்கும். மேன்மை அதுதான். ஆமாம், கையை பிடிச்சாருன்னா சொல்லுங்க, பிடிச்சது தான். அந்த கையை விட்டு வழுக பண்ணுறதுக்கு 1000 காரியங்கள் இருந்தாலும், ஏன் நீங்களே உசரணும்னு நினச்சாலும் அவர் விட போகிறது சொல்லுங்க இல்லை. வலுவாதபடி உங்களை காக்கவும், மகிமையுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் உங்களை மாசற்றவளாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவன். நான் போய் நின்றுவானா? பரலோகம் போயிடுவானா? தேவ சமூகத்தில் போய் நின்றுவானா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குமா? சொல்லுங்க. அதுக்குள்ளே வலிவி போயிடுவேனா? இருக்கிற பிரச்சனையில் பார்த்தா வலிவி போயிடும் போல தெரியுது. அப்படின்னா இதுவரைக்கும் வலிவி போகலை, வலுவாமல் காத்தவ. சொல்லுங்க, எங்க வரைக்கும்? மகிமையுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் மாசற்றவர்களாய் நிறுத்த சொல்லுங்க வல்லமை உள்ளவர்.